Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 5 exercise 5.2ல fourth sum பார்க்க போறோம். In an hostel of 50 girls, there are food provision for 40 days. Of 30 more girls are joined in the hostel. How long will they take the provision last அப்படின்றாங்க. So first பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல 50 girls இருந்தாங்களா, food provision 40 daysக்கு இருந்துச்சு. 30 more girls join ஆன உடனே எவ்வளவு நாள் provisions வரும் லாஸ்ட் இருக்கும் அப்படின்றாங்க. Let the number of days for the food provision will last for 80 girls be x ன்னு வச்சிருக்கோம். ஸோ ஓகேவா, ஆல்ரெடி 50 girls plus 30 girlsனா 80 girls சேர்த்துக்கிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் 50 இருந்தாங்க, அதுக்கப்புறம் 80 ஆயிட்டாங்க. டேஸ் 40 இருந்துச்சு. அப்போ எவ்வளோ நாளுக்கு நம்மளுக்கு அது வரும், அந்த இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ மோர் கேர்ள்ஸ் அண்ட் லெஸ் டேஸ் வருதுல்ல, டேஸ் கம்மியாயிடுது, பட் இது மோர் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் எப்படி எழுதுவோம், 50 × 40 = 80 × எக்ஸு. எக்ஸ் இங்கே வச்சுட்டு 80 இந்த பக்கம் கொண்டு வரணும். 0 0 2 2s are 4, அதாவது 4 டேபிளில் 2 டைம் 1 டைம், 2 டேபிளில் 1 டைம் 25 டைம். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 25. ஸோ இந்த ஹாஸ்டல் ஃபார் 80 கேர்ள்ஸ் தேர் ஃபுட் ப்ரொவிஷன் ஃபார் எவ்வளோ டேஸ்க்கு இருந்தது, 25 டேஸு. கிளியர்? தேங்க்யூ.